ஸோ அழகா ஸோ வெல்கம் பேக் டு டாக்ஸ்மெல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்மெல்லாம் வந்து நெதரைட்டாக மாற்ற போகிறோம். ஸோ இதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ வந்து போன வீடியோ இன்ட்ரோக்காக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் 30 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபோல் 30 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்க. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ 30 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்டியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்டியன் லூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஏரோஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இது ப்ரொடெக்டடாக இருக்கணும். இல்லைன்னா வந்து கொண்டுடுவானுங்க பிக்லியன்ஸு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்ஸ் உடைய போகுது. புது ஆக்ஸ் ஒன்று வாங்கணும். இந்த வில்லேஜ் போடாடி கடுப்பேற்றிக்கிட்டுருவாங்க. வில்லேஜ் வந்தாலே கடுப்பாகுது. சாரா ஃப்ளக்சர் இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏரோஸ் வாங்கிப்போம். ஓகே, இந்த ஏரோஸ் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏரோஸ் வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து இப்போ நெதருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 35 இருக்குது. ஸோ இதே போதும் தான் நினைக்கிறேன். ஸோ போதும் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் முடிஞ்சால் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் எடுத்துப்போம். சாப்பாடு இருக்கா நான் எதுவுமே குக் பண்ணல. ஓகே கேஸ், நம்ம வந்து போவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம நெதருக்கு போவோம். அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நான் பார்த்துட்டேங்க. ஸோ நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டேன். அது வந்து நம்ம வந்து போகலாம். எங்கே இருக்குன்னு பேஸ்டின் கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி. ஸோ நெதர் போட்ரஸ் தான் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் கிடைக்க. பேஸ்டின் வந்து சில பேர் ஜிபே கிடைக்கும். சில பேர் வந்து நெதர் போட்ரஸ்க்கு கிடச்சிடும். பேஸ்டின் கிடைக்காது. எனக்கு பேஸ்டின் வந்து கிடைக்கல. நெதர் போட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டே கிடச்சிருச்சு. நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து நான் இன்னும் உங்களுக்கு காமிச்சிக்க மாட்டேன். நெதர் ஃபோர்ட்ரஸ் வந்து நம்ம அந்த சைடுக்காக போனோம். ஸோ நம்ம 71 வரணும். வெயிட் பண்ணுங்க. ஓகே லேக் அடிக்க ஆரம்பிக்குது கைஸ். இவ்வளோ தூரம் வேணாம். 70. ஓகே, இந்த சைடு இப்படி போனால் ப்ளஸ் ஆகுதா? ஆமாம், இந்த சைடு தான் கைஸ். ஓகே கைஸ், நான் போயிட்டு உங்களை காமிக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், நான் பேஸ்டியன் கிட்டே வந்துட்டேன். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேஸ்டியன் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நான் பேஸ்டியன் கிட்டே போனோம். எப்படி போகிறதுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நிஜமாக ரிஸ்க் இது. கண்டிப்பாக 100% ரிஸ்க் இது. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இருங்க கைஸ். எங்கேருந்து வரேன்? வெயிட் பண்ணுங்கள். எங்கேருந்து வந்தோன்னே ஐடியா இல்லை. இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டியன் கிட்டே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் உள்ள பேஸ்டியனுக்குள்ளே போகலான்ட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் பேஸ்டியனுக்குள்ளே போயிட்டு லேக் அடிக்குது. வெயிட் பண்ணுங்கள். பேஸ்டியனுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பேஸ்டியனுக்குள்ளே வந்துட்டேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சேஃபே இல்லை இந்த இடம். ஃபஸ்ட் நான் சேஃபான இடத்த கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நான் மேலே இருந்து கீழே வந்துட்டேன் கைஸ். ஸோ நம்ம மொதல் செஸ்ட் லூட் பண்ண போகிறோம். மொதல் செஸ்ட்லேயே ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை. ஓகே, எதுவும் நல்லா இல்லை. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செஸ்ட் லூட் பண்ண போவோம் கைஸ். ஸோ அவ்வளோ எதுவும் நல்லா லூட் இல்லை. இந்த பார்ட்ஸும் கொஞ்சம் இது அந்த பேர் நம்ம வந்துடுறேன். அந்த கலெக்ட் பண்ணிப்போம். அந்த ரெட் கலர் இருந்தது பூ போல் இதுதான். இதை கலெக்ட் பண்ணிப்போம். கைஸ், நான் வந்து 2வது செஸ்ட்டு பார்த்துட்டேன். இதில் என்னென்ன இருக்கும் கைஸ்? நம்ம ஆர்மெட்ரம் இருக்குது.
இருங்க எடுத்துப்போம். மட்டும் அப்சீரியன்ட்டா எடுத்துப்போம். அப்சீரியன்ட்டு தேவைப்படும் நம்மளுக்கு. இதோட மியூசிக் டிஸ்க்கு இது என்னப்பா இவ்வளோ இருக்குது. சரி இதை எடுத்து வச்சுப்போம். தேவைப்படும் அயன் எடுத்து வச்சுப்போம். ஓகே தேவையில்லாத லூட்லாம் இதில் போட்டுரும். தேவையில்லை மற்றபடி மீதியெல்லாம் தேவைப்படும். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக போகணும். பொறுமை பொறுமைடா. பொறுமை. இங்கே வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பிக்லைன்ஸ்லாம் இருக்கானுங்க. இருங்க ஓகே இங்கே வந்தாச்சு. இன்னும் ஒரு ஃப்ளோர் போகணுமா? ஏய் எப்பா நீயா? இந்த ஆக்லைன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இன்னும் இந்த ஜாம்பிஃபைடு ஆக்லைன்ஸ்லாம் இன்னும் மோசம். ஆத்திரா அப்பா ஒரு செகண்ட் திக்குன்னு இருக்கு நதரில். இன்னும் கொஞ்சம் பிளாக்ஸ் எடுத்துக்கணும் கையில். ஓகே இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஓகே நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இதான் நான் வந்த இடம்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ். ஸோ வந்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் டேரெக்டாக போகணும். ஓகேங்களா? டேரெக்டாக வீட்டுக்கு போவோம். எங்கேப்பா நம்மளோட வீடோட வழி? ஓ மேலே போகணும் கைஸ். ஓகே வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் பார்த்து போயிட்டு இந்த டார்ச்சுக்கு மேலே தான் வீடு. ஓகே இந்த ஸ்ட்ரெயிட்டில் தான் போகணும் வீட்டுக்கு. மறுபடியுமா? ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸோ ஆர்மர் ரூம் இருக்கும்னு எதிர்பார்க்கல கைஸ். நான் வந்து ஆர்மர் ரூம் எடுத்துட்டேன் கைஸ். ஓகேங்களா? இது வந்து கிடைக்குமான்னு வந்து எனக்கு ஒரு 2 கிடைக்கும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ பரவாயில்ல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்ல்டு வந்து ஆர்மர் ரூம் எடுத்துருக்கோம். ஸோ நெதரைட் மாற்ற முடியுமா என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை. டைமண்ட்ஸ் ரொம்ப கேட்கும்னாங்க. ஓகே கைஸ் நான் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போக போகிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டைமண்ட் மைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் வந்து டைமண்ட் எடுக்கலை. ஸோ எங்கெங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு டைமண்ட் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு டைமண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை மைன் பண்ணிப்போம். ஒரு 20 டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். எவ்வளோ இருக்குன்னு இருங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். கேஷ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 14 டைமண்ட் இருக்குது. அப்புறம் மாப் ஃபார்மண்ட் வந்து ஒரு 18 டைமண்ட் இருக்குது. வீட்டில் ஒரு 3 டைமண்ட் இருக்குது. மொத்தம் எவ்வளோ டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 டைமண்ட் சேர்த்தா 17 டைமண்டு. ஸோ 17 ஒரு 18 20 இருங்க அது ஒரு 20. ஸோ இதுக்கப்புறம் வந்து 20 ஒரு 16 1. ஓகே எனக்கு ஐடியா இல்லை. ஸோ எவ்வளோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் எத்தனை டைமண்ட் இருக்குன்னு. இருங்க ஸோ நான் அந்த டைமண்ட் கிட்டே போயிட்டு எடுக்கிறேன் காமிக்கிறேன். கைஸ் வந்துட்டேன் கைஸ். ஸோ இங்கே தான் ஒரு டைமண்ட் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு டைமண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் ஒரு வாட்டி கிட்டே போய் பார்ப்போம் கைஸ். ஓகேங்களா? இருங்க மறுபடியும் நான் கிட்டே போய் காமிக்கிறேன். ஆமாம் கைஸ். ஸோ இருக்குது கைஸ். ஸோ இங்கே இருக்குது. இருக்கா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டைமண்ட் இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்சீரியன்ட்டும் அப்படியே வேணும் கைஸ் கொஞ்சோண்டு.
ஏன்னா அப்சிடென்ட் வந்து போடணும். ஓகே கைஸ், ஓகே ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட எத்தனை அப்சிடென்ட் இருக்குன்னா 9 அப்சிடென்ட் இதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்சிடென்ட் எதுக்கு நான் வந்து எங்கள் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட எத்தனை டைமண்ட் இருக்குது? 35 டைமண்ட் கைஸ், இதே போதும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு டைமண்ட்ஸு. இருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் காமிக்கிறேன் கைஸ். இந்த ஸ்ட்ரைட் பார்த்துட்டு தான் கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இதில் தான் ரொம்ப அதிகமாக டைமண்ட் கிடச்சிது. ஓகே நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் எபிசோடில் எடுத்த அந்த ஏன்ஷியன்ட் லிபரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு வந்து இங்கே தான் வச்சுருப்போம். எந்த செஸ்ட்டில் இதா? இல்லை மேலே செஸ்ட்டு. ஓ இதா, நம்மளோட டைமண்ட் எடுத்துப்போம், அது மட்டும் இல்லாமல் கோல்டு எடுத்துப்போம். எடுத்தாச்சு கைஸ். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அந்த டிங்கெட் எடுக்க முடியும்? ஸோ ஆக்சுவலி 5 தான் எடுக்க முடியும். ஸோ எடுத்தாச்சு 5மே. நம்ம இல்லாமல் 6 மற்றும் 2 தான் செய்ய முடியுமா? 1 தான் செய்ய முடியுமா? ஏன் 1 தான் செய்ய முடியுது? என்னாச்சு? 6 மற்றும் 4 செய்ய முடியுமா கைஸ்? ஸோ 2 கிட்டத்தட்ட நம்மகிட்ட 6 இருக்குது கைஸ். ஸோ இப்போதைக்கு எத்தனை மற்றும் இருக்குன்னா 6 மற்றும் இருக்குது. ஸோ எனக்கு ஃபுல் செட்டுக்கு வந்து 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என் ஸ்வாடுக்கு ஒன்று போட்டுக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க ஃபஸ்ட் இன்வென்டர்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸோ நான் காமிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இதுவை கிராஃப்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸ்மித்திங் டேபிள் இதை தான் கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மித்திங் டேபிள் இங்கே வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்மர்லாம் எடுத்து கழட்டி வச்சுப்போம். ஸோ கழட்டியாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்மெட் எடுத்து வச்சாச்சு. இப்போ நெதரைட் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இந்த ஃபைல் ஒன். ஸோ கைஸ் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் செட் ஆஃப் நெதரைட் ஆர்மர் எடுத்துகிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் நெதரைட் ஆர்மர் எடுத்தாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் செட் ஆஃப் நெதரைட் ஆர்மரில் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் எதுவும் போடல. ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் டூல்ஸ்லாம் போடுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள். ஓகே பை.